ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்திலிருந்து. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் ஆளுநர் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கான முதல்நிலை தேர்வு நடந்தது. மொத்தம் 2327 பணியிடங்களுக்கு நடந்த இந்த தேர்வை 7.93 லட்சம் பேர் எழுதினர். இந்நிலையில் இந்த தேர்வில் ஆளுநர் குறித்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வழக்கமாக இந்திய அரசமைப்பு பகுதியில் இருந்து கணிசமான அளவில் கேள்விகள் இடம்பெறும். அந்த வகையில் ஆளுநர் குறித்து கேட்கப்பட்ட கேள்வி மீண்டும் டிஎன்பிஎஸ்சியை சர்ச்சையில் சிக்க வைத்துள்ளது. இதில் கேட்கப்பட்ட கூற்று காரணம் வகை கேள்வியில் ஆளுநர் மாநில அரசின் தலைவராகவும் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் செயல்படுகிறார் என்று கூற்று கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு காரணமாக ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய அரசமைப்பின் கூறப்படாத ஒன்றை டிஎன்பிஎஸ்சி கேட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. ஏற்கனவே ஈவேராவுக்கு யுனெஸ்கோவின் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் விருது, வாஞ்சிநாதன் குறித்த கேள்வி என ஜூன் மாதம் நடந்த குரூப் 1 தேர்வில் கேட்டு சர்ச்சையான நிலையில் இப்போது ஆளுநர் குறித்த கேள்வியால் மீண்டும் டிஎன்பிஎஸ்சி சர்ச்சையில் சிக்கியுள்ளது. ஆளுநர் குறித்த அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடு டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் தேர்வுகளின் மத்தியில் புகுத்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.